ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னி எப்படி அரைக்க போகிறோம். தேங்காய் சட்னியை பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: தேங்காய், பொரிகடலை, இஞ்சி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு. இப்போ தேங்காவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அரைப்போம். ஓகே, மிக்ஸி ஜாரில் இப்போ பொரிகடலை மட்டும் சேர்த்துருக்கோம். அடுத்து தேங்காய், அந்த பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் தண்ணியில் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். வாஷ் பண்ணி இப்போ இதுக்குள்ளே நான் போடுறேன். இப்போ கொஞ்சம் கல் உப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து உப்பு, இந்த கல் உப்பு இவ்வளோ போடணும். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக காப்பாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். காப்பாஸ் கொஞ்சம் தான் ஊற்றுறேன், நிறைய ஊற்றுறாங்க. அரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினே அதை அரைக்கல, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றினா சிந்திடும், அதனால் கொஞ்சம் தான் ஊற்றி நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கிடணும். மிக்ஸியில் நல்லா அரைச்சாச்சு. அடுத்து தாளிப்போம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக, ஏற்கனவே கருவேப்பிலையை கழுவி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன்னா அதை அப்படியே போட்டுடலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மட்டும் போட்டேன் இருக்கு லைட்டாக. கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம தாளித்து போட்டுறோம். சத்தம் கேட்குதா? வெடிக்கிற சத்தம். நல்லா வெடிச்சுங்க தாளிச்சிடணும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.